உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய உரிமை களம் யூடியூப் சேனலை ரெகுலரா பார்க்கின்ற பல தோழர்களுக்கு தெரியும். நம்முடைய சேனல்ல வீடியோல எப்பொழுதுமே ஒரு வாக்கியத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும், கடைசி நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எப்பொழுதுமே எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத நான் தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே இருந்தேன். ஸோ தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல தற்பொழுது அது நடந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்குது, உறுதியா இருக்குது, இறுதியா இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் வெளியேறி இருக்கின்றார். ஸோ மக்களுடைய பார்வையின் அடிப்படையில் ஒரு பெர்செப்ஷன் வைஸா இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா திமுக கூட்டணி உடஞ்சு போச்சாம்ல, என்ன வேல்முருகன் வெளியே போயிட்டாராம்ல, அடுத்து யாரு போகக்கூடும், திரும்ப போறாரா, என்னது சிபிஎம் போதா, இந்த மாதிரி மக்கள் மத்தியில பெரும் விவாதங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ பெர்செப்ஷன் வைஸா பார்க்கின்ற பொழுது இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. சரி, வேல்முருகன் அவர்கள் வெளியே போனது மூலமாக அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தை கட்சியும் வெளியேறக்கூடும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமாக இந்த விவாதங்கள் நகர்ந்திருக்கின்றது. விசிகா மட்டும் கிடையாது, சிபிஎம்மும் கூட வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது என்று தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னாப்பா அது வேல்முருகன் அவர் வெளியே போனதுக்கும் விசிகா வெளியேற போவதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? சம்பந்தங்கள் இருக்கின்றது. அது என்ன மேட்ரு, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறியதன் மூலமாக திமுகவிற்கு பின்னடைவா? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் அடுத்த கட்டமாக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் முதலில் எதற்காக கூட்டணி விட்டு விலகினார் அப்படின்றத நம்ம ஷார்ட்டா சொல்லிடுவோம். சில தினங்களுக்கு முன்பாக வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு 10 அம்ச கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாடி வைக்கிறாரு. அதாவது என்னுடைய கட்சிக்காக, என்னுடைய தொண்டர்களுக்காக, என்னுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுக்காக இந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 அம்ச கோரிக்கை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஸோ இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்தால் கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையையும் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் அவர்கள் அந்த வார்த்தையை உதிர்க்கின்றார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் என்னைக்கு பேட்டி கொடுத்தாரோ அதற்கு பின்பாக வேல்முருகன் அவர்களை அழைத்து பேசவே இல்லை. அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யவே இல்லை. கிள்ளுக்கு இரையாகத்தான் அவருடைய கோரிக்கையை நினைத்தது. அவருடைய கோரிக்கையும் கூட கிணற்றில் போட்ட கல்லுமாறு தான் அப்படியே இன்றளவும் கூட கிடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதனாலதான் சுயமரியாதை கொண்ட ஒரு மனிதராக வேல்முருகன் அவர்கள் இந்த கூட்டணியை தற்பொழுது முறித்துள்ளார். ஸோ உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையின் அடிப்படையில் வேல்முருகன் அவர்கள் ஒரு சுயமரியாதை கொண்ட மனிதராக தற்பொழுது உருவெடுத்திருக்கின்றார், சரிங்களா? சரி, வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ இவர் வெளியே போனதுனால விசிகா வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா அதற்கான காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை திராவிட முன்னேற்ற கழகமே உருவாக்க கூடும். இப்போ நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக தான் போராடுறாரு, வெளிமுறை மக்களுக்காக போராடுறாரு, மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனாலும் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எந்த சமுதாயத்தை பின்னணியாக கொண்ட ஒரு மனிதர், வன்னியர் சமுதாயத்தை பின்னணியாக கொண்ட ஒரு மனிதர். நான் சொல்லல, அவரே கூட சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, ஒரு பெருங்கொண்ட தமிழ் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி நான் அப்படின்னு சொன்னாரு. இது அரசியல் களத்தை உற்று நோக்கிய நபர்கள் நல்லாவே தெரியும். ஒரு பெருங்கொண்ட தமிழ் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி நான் அப்படின்ற மாதிரி பர்டிகுலரா வன்னிய சமுதாயத்தினுடைய பேரை சொல்லாமையே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அடையாளப்படுத்தி இருந்தார். ஸோ நீங்க வன்னிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அறியப்பட்ட தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ ராமதாஸ் அவர்கள் தனியார போயிட்டாரு. அடுத்து வேல்முருகன் அவர்கள். ஸோ வேல்முருகன் அவர்களும் கூட வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர்.
அவர் அடையாளப்படுத்தப்பட்ட நபர். அப்ப வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் எவ்வாறு எங்கெங்கே செல்கின்றது என்றால், ஒரு பிரிவு எங்க போறாங்கன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு போகுது, அந்த வாக்குகள் போகுது. காரணம் என்னவென்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணியில இருக்கிறாரு. சோ இன்னொரு வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுது, வேல்முருகன் அவர்கள் மூலமாக போகுது. சோ அப்ப ராமதாஸ் அவர்களையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம இன்னும் அதிகமான வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை வாங்கலாம் என்ற காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க, ராமதாஸ் அவர்களை திமுகவுடைய கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டார்கள். சோ இந்த பல கட்ட முயற்சிகளுக்கு யாரு தடையாக இருந்தார் என்றால் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் தான் தடையாக இருந்தார். அவரு நான் தடை கிடையாதுன்னு ஓப்பனா அவர் டிக்ளேர் பண்ணாரு. ஆனாலும் கூட அவர் தான் தடையாவே இருந்தார். ஏன்னா திருமாவர்கள் ஏறக்குறைய ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராமதாஸ் அவர்கள் உள்ளே வந்தார் என்றால் நாங்க உள்ள இருக்க மாட்டோம், திமுக கூட்டணியில இருக்க மாட்டோம், இது எங்களுடைய முடிவு, நாங்க வேறு யாருடைய முடிவுக்கும் தடையாக இருக்க மாட்டோம், அப்படி வந்துட்டாரு அப்படின்னா நாங்க அடுத்த செகண்டே அடுத்த கட்டமே நாங்க வெளியேறி விடுவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. அப்ப நீங்க இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேல்முருகன் அவர்கள் தற்பொழுது வெளியேறி விட்டார். வேல்முருகன் அவர்கள் வெளியேறுவதன் மூலமாக வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் வெளியேறக்கூடும். அப்ப திமுக அடுத்த ஆப்ஷனாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கான வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. சோ அதனாலதான் விசிகாவுக்கு இன்றளவும் கூட சீட்டை ஒதுக்காம, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை கூட தொடங்காம காலம் தாழ்த்தி கடைசி கட்டத்துல கொண்டு வந்து நிறுத்தி இங்க வாங்க திரும்ப இந்த மாதிரி ராமதாசும் உள்ள வந்தா தான் சரியானதாக இருக்கும். வேல்முருகன் அவர்களும் தற்பொழுது வெளியே போயிட்டாரு. அப்ப வன்னியர் மக்களுடைய ஓட் கன்சாலிடேஷன் நமக்கு தேவைப்படுகின்றது, அதற்கு ராமதாஸ் அவர்கள் தேவை, நீங்களும் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று திமுக அண்ணன் திருமாவர்களை நிர்பந்திக்க கூடும். சோ அந்த மாதிரி நிர்பந்தங்கள் செய்தார்கள் என்றால் அண்ணன் திருமாவர்கள் அடுத்த கட்டமாக வெளியேறி விடுவார். ஸோ நீங்க கொஞ்சம் ஓவராலா கிளப் பண்ணி பாருங்க. வேல்முருகன் அவர்கள் வெளியே போறாரு, வேல்முருகன் அவர்கள் வன்னியர் சமுதாய மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறாரு. அப்ப அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா அடுத்த கட்டமாக நமக்கு வன்னியர் மக்களுடைய வாக்குகள் வர வேண்டும். அப்ப நம்ம ராமதாஸ் உள்ள கொண்டு வர வேண்டும். ராமதாஸ் உள்ள கொண்டு வந்தா அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் அடுத்த கட்டமாக வெளியேறுவதற்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திமுக அந்த காரியத்தை செய்தாலும் செய்யும். சோ விசிகா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இங்க சிபிஎம்மும் கூட வெளியே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா சிபிஎம்மும் விசிகா மட்டும்தான் திமுகவுடைய கூட்டணியில இன்றளவும் கூட பிடிவாதமாக நாங்கள் நீங்க கொடுக்கிற தொகுதியை நான் வாங்க மாட்டோம், எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் அப்படின்றத உறுதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப விசிகா வெளியேறிச்சு அப்படின்னா சிபிஎம் வெளியேறக்கூடும். சிபிஎம் வெளியேறிச்சு அப்படின்னா 4 சீட்டாவது 5 சீட்டாவது நானும் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சிபிஐயும் கூட வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. ஸோ அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத நான் தொடர்ச்சியா இப்பவும் கூட பதிவு பண்றேன். சரி, இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா திமுகவுடைய ஒரு பண்ணையார்த்தனத்தின் உச்சமாகத்தான் இதை நாம பார்க்கிறோம். பண்ணையார்த்தனத்துடைய உச்சம். இதுல விசிகா, கம்யூனிஸ்ட், மதிமுக இவங்கெல்லாம் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு என்னவென்றால் 2016 மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்குனாங்க தெரியுமா? சோ அந்த மக்கள் நல கூட்டணிய கூட்டமைப்புகளாக இவங்க தக்க வச்சிருந்திருக்கணும். இப்ப நீங்க மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்ற கோயில் விவகாரம் சம்பந்தமாக ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதே மாதிரி டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு தெரியுமா மதுரையில? அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்துல அங்க ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதாவது நிறைய கட்சிகள், இயக்கங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு கூட்டமைப்பை இயங்குவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு 3வது அணியாக எப்பொழுதுமே இந்த சிபிஎம், விசிகா, சிபிஐ, இதரப்பன ஜனநாயக கட்சிகள் இவங்க எல்லாருமே அந்த மக்கள் நல கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் நல கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி அந்த பெயரில் தொடர்ந்து இருக்க வேண்டும். சோ அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக இவ்வளவு ஆணித்தனமாக ஒவ்வொரு கட்சிகளுமே சிதறடிக்க மாட்டாங்க. சோ எந்த முடிவு எட்டப்படுவதாக இருந்தாலும் கூட திமுக, அதிமுகவிற்கு அடுத்த கட்டமாக இந்த மக்கள் நல கூட்டமைப்பு எடுக்கின்ற முடிவுகள் இறுதியானது. அவங்க எந்த பக்கம் இருப்பாங்க, மக்கள் நல கூட்டமைப்பு எந்த பக்கம் இருப்பாங்க, அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருந்திருக்கலாம். சோ அதனால அந்த 2016க்கு பின்பாக மக்கள் நல கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி அந்த அணியை கூட்டமைப்பா மாத்தி வச்சு இன்றளவும் கூட தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. திமுக அந்த பண்ணையார்த்தனத்துல இயங்குறாங்க தெரியுமா, அந்த நிலைமை ஒருபோதும் வந்திருக்காது என்பது என்னுடைய பார்வை. பார்கெயின் பண்ணலாம்ல, என்னப்பா சிபிஐக்கு இவ்வளவு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, வெறும் 5 தான் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா நாங்க மக்கள் நல கூட்டமைப்புல நாங்க ஒரு விவாதங்கள் மேற்கொண்டுட்டு உங்க முடிவை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பார்கெயின் பண்ணியிருக்கலாம், டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். சோ மக்கள் கூட்டமைப்பா இயங்கி இருந்திருக்கலாம்.
அப்ப என்ன சிபிஐக்கு வந்து 5 தானா, என்னங்க வாங்க நம்ம மக்கள் கூட்டமைப்பு ஒரு கூட்டம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு, என்னங்க உங்களை 5 தான் சொல்றாங்களா, இல்லங்க ஒத்துக்கிற முடியாதுங்க, விஜய் வந்திருக்காரு, நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது, நாம அதிக தொகுதிகளை பெற வேண்டிய காலத்தின் கட்டாயம், அதனால வந்து நீங்க வந்து இத்தனை தொகுதி வாங்கிக்கங்க, நீங்க எத்தனை தொகுதி, நான் எத்தனை தொகுதி வாங்கிக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள்ல கூட்டமைப்பு ஒரு முடிவு எடுக்கலாம். அப்ப அந்த மக்கள்ல கூட்டமைப்பை இவங்க தக்க வைத்திருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. கூட்டணியாக தக்க வைப்பதை விட கூட்டமைப்பாக செயல்பட்டு மக்களுக்கு தேவையான போராட்டங்களை மேற்கொள்ளலாம்ல. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராவது இப்ப யாரு போராட்டம் பண்றா? நீங்க திமுக போராட்டம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு பாலிசி மேக்கிங் விடயத்துல மட்டும்தான் திமுக வந்து பாஜக எதிராக வந்து அவ்வளவு அடையாள போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா சனாதனத்திற்கு எதிராக, பாஜகவுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக போராட்டம் செய்கின்ற கட்சிகள் எது பார்த்தோம்னா இந்த மக்கள் நல கூட்டணியில இருந்த கட்சிகள், சிபிஎம், சிபிஐ, அதுக்கப்புறம் விசிகா, இதர பின்ன கட்சிகள், இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டம் பண்றாங்க. அப்ப பாஜகவுக்கு எதிராக ஒரு முன் கள பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த கட்சியை சார்ந்தவர்கள். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு கூட்டமைப்புகளாவே செயல்பட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்காதா அப்படின்றது என்னுடைய பார்வை. பட் என்னன்னா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கலாம். அண்ணன் திருமாவர்கள் வெளியேறக்கூடும், வெளியேறலாம், என்ன நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.